நான் உங்க அனீஸ். தீராத நோய் தீர்க்கும் பழனி நவபாசன சிலைய போகர் செய்யற முயற்சியில இருக்கும்போது பல சிலைகளை உருவாக்கி இருக்காரு. அதுல ஒண்ணு இன்னைக்கும் விஷத்தன்மையோட இருக்கிறதா எனக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. போகர் செய்த முதல் விஷச்சிலை இன்னமும் வழிபாட்டில் இருக்கும் அதிசயம். இங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல போகரால் செய்யப்பட்ட நவபாஷாணத்தால் ஆன காலபைரவர் சிலை இருக்கு. பைரவருக்கு வந்து வடமாலை சாத்தனை பல மணி நேரம் கழித்து வடை அப்படி பிள்ளைங்க மறுநாள் போகிறதுல போட்டால் காக்காய்களை சாப்பிடாது. தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான சிலை ரகசியம். சமீபத்துல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில கோரக்கரோட அவதாரம்னு தன்னை அறிவிச்சிருக்கிற பத்மகிரி பாபாவை நாகராஜ் போய் சந்திச்சிருந்தாரு. அவரு அங்க வந்திருந்த ஒரு பக்தரை அடிச்சு துவைச்சது பெரும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த சந்திப்புல பத்மகிரி பாபா நவபாஷான சிலைகளை பத்தி சில தகவல்களை சொல்லி இருந்தாரு. தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான சிலைய போகர் மட்டும் செய்யல, எல்லா சித்தர்களும் சேர்ந்துதான் செஞ்சாங்க. இப்போ இந்த நவபாசன சிலைகள்லாம் வந்து போகர் தான் செஞ்சார், அண்ணன் தம்பிகள் செஞ்சார் அப்படின்னா போகன் தனித்துவமாக இது செய்யவே கிடையாது. போகன், காளாங்கி, புலிப்பாணி, நானு, தேரையன், மச்சன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு செய்யதான் செய்யுதும். அதை அதுக்குண்டான மூலிகைகள் பறிக்கப்பட்ட இடங்கள் கொல்லிமலை, சதுரகிரி. சதுரகிரியில் அந்த மருந்து அரைச்ச தடமே இருக்கக்கூடிய குழியே இருக்குது. அதை கொண்டாந்து திரும்ப திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு மலை இருக்குது, கன்னிவாடின்னு. அப்போ அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை நம்ம வச்சு பூஜை பண்ணி திரும்ப பழனியில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் போகன் நான் சமாதிக்கு போக வேணும்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, அங்கே நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது உடம்பை விட்டு உடம்பு இல்லாத அரூப தேகத்தை மட்டும் அங்கே சமாதியில் விட்டுட்டு போகிறது, அதுதான் நிர்விகல்பம். அது விட்டுட்டு திரும்ப போகன் வந்து சீனசாகரத்தில் போய் சமாதிக்கு போக வேணும்னு சொல்லிட்டார். அப்போ போகிற வழியில் வந்த தங்கின மலை தான் கருமலை. இப்போ போகன் சீனசாகரம்னு சொல்லக்கூடிய தேசத்தில் போயாங் அப்படிங்கிற பேரில் வழிபடக்கூடிய ஒரு தான் இருக்குது. மொத்தம் 3 சிலைகள் செய்யப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு பழனி மலையில நிறுவப்பட்டிருக்கு, இன்னொன்னு கொடைக்கானல் பூம்பாறையில இருக்கு. ஆனா இது நவபாஷானம் இல்ல, அவபாஷானம்னு ஒரு புது தகவலை இவர் சொல்றாரு. அதாவது விஷத்தன்மையுள்ள சிலைன்னு இவர் குறிப்பிடுறதுதான் எனக்கு வியப்பான ஒரு செய்தியா இருந்தது. இப்போ நீங்கள் பழனி மலையில் நாங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து பழனி திருவுருவ சிலை மொத்தம் 3 சிலை செய்தோம். அப்போ ஒரு சிலையை வந்து நவபாஷானத்தை பழனியிலே பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அப்போ 2வது சிலை பூம்பாறையில் அது அவபாஷானம், அது வந்து சாப்பிட முடியாது, அது விஷம். அப்போ 3வது சிலையை நம்ம அதிசாயம் சோலை, அது பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் அதை ஒழிச்சு வச்சாச்சு. அது வந்து இந்த மனிதர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அதை ஒழிச்சு வச்சேன். இன்னொரு சிலை பழனியில இருந்து கொடைக்கானல் போற வழியில மறைச்சு வச்சிருக்கிறதா ஏற்கனவே நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. அதையே தான் இவரும் உறுதி செய்யறாரு. மதிக்கெட்டான் சோலை பகுதியில ஒரு சிலை இருக்குன்னு பத்மகிரி பாபா குறிப்பிடுறாரு. அப்போ நம்ம சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளோட கலந்துரையாடி அந்த மருந்தை வந்து திரும்ப உற்பத்தி செய்து சிலையாக செய்கிறதை விட அதை மருந்தாகவே உற்பத்தி செய்து மக்கள்கிட்ட கொண்டு செலுத்திட்டா நிறைய நோய்கள் தீருங்கிறது என்னோட எண்ணம். அது சபை செய்து கொண்டே இருக்கு. இது வரைக்கும் போகர் செய்த நவபாஷான சிலையை தேடி பல இடங்களுக்கு போய் வந்திருக்கேன். ஆனா இப்ப பத்மகிரி பாபா சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு புதுசா இருந்தது. கொடைக்கானல் பூம்பாறையில இருக்கிற முருகர் சிலையும் போகர் செய்த நவபாஷான சிலை தான். பழனி தேவஸ்தானமே இந்த கோயில நிர்வாகம் செய்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறது தச பாஷானம்னு எனக்கு போன முறை இங்க இருக்கிறவங்க ஒரு தகவலை சொல்லி இருந்தாங்க. ஆனா பத்மகிரி பாபா பூம்பாறை சிலை அவபாஷானம்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காரு. அதாவது இது விஷச்சிலைன்னு அறிவிச்சிருக்காரு. தமிழகம் முழுக்க இருக்கிற சித்தர்களோட அவதாரங்களை எல்லாம் தேடி பயணிக்கிற ஒருத்தர் தன்னை கோரக்கரோட அவதாரம்னு சொல்றவரே இப்படி சொன்னதுதான் என்ன அதிர்ச்சி அடைய வச்சது. போகர் செய்த நவபாஷான சிலையை பத்தி சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிற சில குறிப்புகளை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பத்மகிரி பாபா சொன்னது மாதிரியே போகர் செய்து வைத்த ஒரு விஷச்சிலை இன்னைக்கும் ஒரு கோயில வழிபாட்டுல இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஆச்சரியத்துல நான் உறைஞ்சு போயிட்டேன். ஆனா அது கொடைக்கானல் பூம்பாறை இல்ல. உடனே அந்த கோயிலை தேடி நான் புறப்பட்டேன்.
ஒரு விஷச்சிலைய எதுக்காக போகர் வழிபாட்டுக்கு வச்சிருப்பாரு? சித்தர்களோட ஒவ்வொரு செயலுக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஒரு காரணத்தை தேடிதான் இன்னைக்கு நான் பயணம் செய்துகிட்டு இருக்கேன். தன்னோட எல்லா ஆராய்ச்சிகளை பத்தியும் போகர் டைரி குறிப்பு மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு எழுதினவர் தான் சந்திரசேகர். இவருக்கு போகர் வந்து காட்சி கொடுத்து இவரோட உள்ளங்கைய தடவி கொடுத்த நாள்ல இருந்து போகரோட நூல்களுக்கு இவர் விளக்க உரைய எழுத தொடங்கிட்டாரு. போகர் இப்படி விஷச்சிலைய எதுக்காக வழிபாட்டுக்கு வச்சிருப்பாரு அப்படிங்கிற என்னோட சந்தேகத்தை நான் சந்திரசேகர் கிட்ட கேட்டேன். போகர் செய்த சிலைகளை பத்தியும் பத்மகிரி பாபா நவபாஷான சிலை ஒண்ணுதான் இருப்பது உண்மைன்னு சொன்னதை பத்தியும் நான் சொன்னேன். எனக்கு அதே தகவலை சொல்லி மிரள வச்சாரு சந்திரசேகர். இப்போ நீங்கள் கேட்ட அந்த மாதிரி சிலைகள் பல விஷயங்கள் இருக்குது. சில வாட்டி பார்த்தீங்கன்னா அது தொட்டாலே விஷம், நச்சுத்தன்மை இருக்குது. அப்படி தேய்ச்சாக்கா கை கீறி விட்டுரும், ரத்தம் வரலாம், இப்போ விஷம் நச்சு வந்து நம்ம உடம்புல ஏறலாம். ஆக சாமானியர்கள் விஷயம் தெரியாமல் அதை போய் தொடக்கூடாதுன்றதுக்காக வேண்டியும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து அது சரியாக முடிக்கப்படாத சிலைகளாகவும் இருக்கலாம், அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதிகாரபூர்வமாக பார்த்தீங்கன்னாக்க போகர் சொன்னதோ இல்லை புலிப்பாணி சொன்னதோ பார்த்தீங்கன்னாக்க முருகன் பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷானம் ஒன்று தான். சந்திரசேகர் சொல்றதும் பத்மகிரி பாபா சொன்னதும் எனக்கு ஒரே பதிலா தான் இருந்தது. போகர் செய்த நவபாஷான சிலை பழனியில பிரதிஷ்டை செய்துட்டு அதுக்கு முன்னோட்டமா செய்த சில சிலைகளை பூமிக்குள்ள புதைச்சிட்டதாகவும், ஒரு சிலையை மட்டும் கொடைக்கானல் போற வழியில இருக்கிற மதிக்கெட்டான் சோலையில இருப்பதாகவும் சொன்னாரு. ஆனா நான் தேடி போற அந்த சிலை போகர் செய்த ஒரு முன்னோட்டமா தான் இருக்கும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த சிலை இருக்கிற கோயில் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற பெருச்சியூர்ல இருக்கு. இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இதுதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற பெருச்சியூர். ஊருக்குள்ள வந்ததுமே கோயில் இருக்கிற இடம் தெரிஞ்சது. நான் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். சிவகங்கை சமஸ்தானம் மேதகு ராணி நாச்சியார் ஆளுமைக்கு உட்பட்ட பெருச்சியார் கோயில்னு ஒரு போர்டு இருந்தது. ரொம்ப பழமையான கோயில்னு இத பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சது. நான் கோயிலுக்குள்ள போனேன். பெருச்சியூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகந்தவனேஸ்வரர் கோவிலில் இருக்கேன். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்புவா உருவான லிங்கம். இந்த கோவிலில் தான் போகரால் செய்யப்பட்ட நவபாஷாணங்களாலான காலபைரவர் சிலை அமைஞ்சிருக்கு. இந்த விஷயம் வெளியுலகத்துக்கு அதிகமாக தெரியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போகர் அப்படின்னாலே அவர் செய்த பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த சிலை செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் காலபைரவர் சிலையை செஞ்சு இந்த கோவிலில் வச்சுருக்காரு அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர்தான் மகாதேவன், இந்த கோயிலோட பூசாரி. இந்த கோயில்ல பல தலைமுறைகளா இவங்க குடும்பத்தினர் தான் பூஜைகள் செய்துட்டு வராங்க. எனக்கு இந்த கோயிலை பத்தின தகவலை சொல்ல தொடங்கினாரு மகாதேவன். இந்த கோயில் கிபி 6ஆம் நூற்றாண்டுல குலசேகர மன்னரால கட்டப்பட்டிருக்கு. இதுதான் போகர் செய்த விசச்சிலை, போகர் செய்த முதல் நவபாஷான சிலை. இந்த கோயில இருக்கிற சுயம்புலிங்கம் ஒரு நீரோட்டத்துக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு ஆச்சரிய தகவலை எனக்கு சொல்ல தொடங்கினாரு மகாதேவன். இப்போ இந்த கோவிலோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு ராணி டிஎஸ்கே மதுராணி ஆலைக்கு உட்பட்ட ஆண்டவிளனையினர் சுகந்தவனேஸ்வரர் ஆலயத்தில் இருந்துள்ள சுகந்தவனேஸ்வரர் சுயம்பலிங்கமாக காட்சியர்கள். சுயம் என்றால் மனிதன் வைக்காமல் ஒரு பாறை எப்படி முளைச்சி வந்த சிவலிங்கம். நீரோட்டத்தில் சாமி இருக்கார். ஆனால் திருச்சி திருவானைக்காவலில் பார்க்கலாம். பட் இங்கே வந்து சுற்றாலையில் வந்து கல் பாவி இருக்கும் பார்க்க முடியும். காலத்தில் இந்த கோயிலை பற்றி 36 கல்வெட்டு, அந்த 36 கல்வெட்டுகள் ஒன்று தான் இறைவனுக்கீரை தண்ணீருடைய செய்தியை நமக்கு தெரிவிக்குது. இது கிபி 6ஆம் நூற்றாண்டில் குலசேகர மன்னன் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட இந்த காலம் வந்து 1400 வருஷம் ஆச்சு கோயிலுடைய காலம். இப்போது சுயம்பு லிங்கத்துக்கு கீழே வந்து தண்ணி ஓடுதா? ஆமாம், அது வந்து நமக்கு கல்வெட்டு மூலமாக அறியக்கூடிய செய்தி. விஷத்தோட ஒரு சிலையை நிறுவி எதுக்காக வழிபாடுகள் செய்யணும்? இந்த கேள்விதான் என்னோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் சிலை போகரால் செய்யப்பட்டது. இந்த சிலையில் அபிஷேகம் செய்த எந்த பொருளையும் யாருமே சாப்பிட்றதில்ல. காரணம், நவபாஷாணங்களால் செய்யும்போது விஷத்தன்மை முறிக்கப்படாமல் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற பெருச்சியூர் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு கோயில்ல போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலை இருக்கிறதாகவும் அந்த சிலை விஷத்தன்மை கொண்டதுன்னும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அமானுஷ சிலையை தேடித்தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில பழனி நவபாஷான சிலை பத்தி பல ஆச்சரியமான தகவல்கள் இதுவரைக்கும் என்னோட பயணத்துல கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற விஷச்சிலை பத்தின தகவல் உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பானது. இங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் சிலை போகரால் செய்யப்பட்டது. பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷாணங்களால் ஆன முருகன் சிலையும் போகரால் செய்யப்பட்டது. அது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே போகர் தான் இந்த சிலையையும் நவபாஷாணங்களால் உருவாக்கியிருக்காரு. ஆனால் இந்த சிலையில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த சிலை விஷத்தன்மை வாய்ந்தது. அதாவது இந்த சிலையில் அபிஷேகம் செய்த எந்த பொருளையும் யாருமே சாப்பிட்றதில்ல. காரணம், நவபாஷாணங்களால் செய்யும்போது விஷத்தன்மை முறிக்கப்படாமல் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை தான் முதல்ல உருவாக்கியிருக்காரு. இதற்கு அப்புறம் தான் அவர் பழனிக்கு போய் நவபாஷாணங்களான முருகன் சிலையை உருவாக்கியிருக்காரு. பழனி நவபாஷான சிலையோட நோய் தீர்க்கும் மருத்துவத்தன்மை உலக அளவில் பிரசித்தி பெற்றது. 9 வகையான பாஷாணம்னு சொல்லப்படும் பொருட்கள்ல இருந்து விஷத்தன்மையை நீக்கி மருத்துவத்தன்மை கொண்ட ஒரு சிலையா போகர் உருவாக்குனது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இதுல இதுவரைக்கும் 9 பாஷாணங்கள் மட்டும்தான் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை தவிரவும் பல மூலிகைகள் அந்த சிலையில இருக்கிறதா சந்திரசேகர் பேசும்போது குறிப்பிட்டாரு. அதனால தான் இந்த பழனி முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்த பொருட்கள் நோய் தீர்க்கும் தன்மை கொண்டதா மாறுது. அது மட்டும் இல்லாம சிலையோட கோமணத்துல இருந்து வரும் கௌபீன தீர்த்தம், சிலையில வைக்கப்பட்ட ராக்கால சந்தனம் இதெல்லாம் கூட நோய் தீர்க்கும் அருமருந்தா பயன்படுத்தப்படுது. ராத்திரிக்கு மேலே ராக்கால சந்தனம் என்ன சொல்கிறது, முருகனோட மீனியில் வச்சதுக்கப்புறம் முத்து முத்தாக தூளி வியர்வை வரும். அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதை வேதியியல் நுட்பத்தில். அதாவது சூடு வெளிப்பட அது சின்ன சின்ன நீர்த்திவலைகளாக நிற்கிது. அது வழிஞ்சு ஓடி வந்து கீழே அந்த கௌபீன வழியாக இறங்கி கால் வழியாக இறங்கி கீழே இறங்கும். அதுதான் கௌபீன தீர்த்தம்னு காலையில் கொடுப்பாங்க. ராக்கால சந்தனத்தை எடுத்து காலையில் கொடுப்பாங்க. அதில் அத்தனை மருத்துவ குணங்களும் நிறைஞ்சு இருக்குது. கலியுகத்துல வரப்போகும் பலவிதமான நோய்களை போக்கத்தான் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே போகர் இப்படி ஒரு சிலையை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படி நோய் தீர்க்கும் அருமருந்தான நவபாஷாணத்தை ஏன் முருகர் வடிவத்துல செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கும் கூட சில சூட்சமமான காரணங்கள் சொல்லப்படுது. அதையும் தாண்டி இந்த சிலை பழனி மலையில பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கும் கூட நவகிரகங்களோட தொடர்புடைய முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் இப்போ கேள்விப்படும் போதே பிரமிப்பா இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது ஏன் பழனியில் போய் அதை வைக்கணும், அது ஏன் முருகன் சிலை மட்டும் வைக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது முருகன் செவ்வாய், அதாவது செவ்வாயுடைய அதிபதி, அங்காரகன் சொல்கிறோம், மார்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் வந்து அந்த ஒரு பாயிண்டில் குவியுது. அது எங்கேன்னா அது பழனி தலம். அது ஒன்று. அந்த பழனி மேலே தான் வந்து போகர் வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணார். சரி, ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, போகர் ஜனசாகரம் அப்படிங்கிற அவருடைய ஒரு நூலில் தான் இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணின விஷயங்கள் என்னன்றதை அதை சொல்லியிருக்காரு. இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றத கோரக்கர் கூட தன்னுடைய ரவிமேகலையில் கூட சொல்லியிருக்காரு. ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதே கூட சில வாட்டி அதில் வந்து சந்திர ரேகையில் கூட அவர் சொல்லியிருக்காரு. இந்த சிலையை பற்றின தகவலை இங்கே இருக்கிற பூசாரி எனக்கு சொல்ல தொடங்கினாரு. இந்த நவபாஷான சிலை போகரால செய்யப்பட்டதுன்னும் இந்த சிலை பழனி முருகர் சிலைக்கு முன்னாடியே செய்த முதல் சிலை அப்படின்னும் எனக்கு ஒரு புது தகவல் சொன்னாரு. சரி, இந்த சிலை மட்டும் ஏன் பாய்சனா இருக்கு? நவம் என்றால் 9 பாசனத்துடைய பல மூலிகளை வந்து, அதாவது நவபாசன கட்டுன்னு சொல்கிறாங்க. இது சித்த புருஷர்களை தான் முடியும். ஆனால் போகர் என்ன காலத்தில் முதல் வந்து இங்கே வந்து தான் வந்து நவபாசனத்தில் அவர் வந்து பண்ணியிருக்கார். ஏன்னா வந்து கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மதுரையம்பதி வரைக்கும் கதம்பவன கஷேத்திரம். கதம்பவனத்தில் வந்து இங்கே வந்து அசுரர் தொழில்கள் ஜாஸ்தியாக இருக்கிறனால இங்கே வந்து இது பட்டமங்கலம் அஷ்டமாசக்தி பண்ணுறதுக்காண்டி இங்கே காவல் தெய்வமாக அவரால் முதல் ஸ்தாபிக்கப்பட்டது. 2வது ஸ்தாபிக்கப்பட்டது தான் பழனி முருகன். அது வந்து முறிக்கப்பட்டது. பின் தொகுதிகளில் அதை வந்து முறிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே முறிக்காம விட்டது தான் அதனுடைய பழனிக்கு கோளாறு. போகர் வாழ்ந்த காலத்துல அசுரர்கள் அதிகமா இருந்ததால இந்த இடத்த கதம்பவனம் அப்படின்னு சொன்னாரு. இங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பா
போகர் தன்னுடைய அஷ்டமா சித்துனால காவலுக்கு இந்த பைரவர் சிலையை செய்து வச்சிருப்பதா சொன்னாரு. இந்த நவபாஷான சிலை பத்தின மேலும் சில தகவல்களை எனக்கு சொன்னாரு பூசாரி. அதாவது நவபாஷான சிலை வடிவத்துல இருக்கிற பைரவர் 8 விதமான ஆயுதங்களுடனும் மண்டையோட்டு மாலையுடனும் காட்சி தருவதா சொன்னாரு. இந்த சிலையோட வடிவமைப்பு பற்றி சொல்லுங்கள். சிவருடைய வடிவம் வந்து சிரசு வந்து கிரீடம் வந்து தலைக்கிரீடம் வந்து சாளுக்கிய நகரத்தில் அமைச்சிருக்காங்க. மண்டையோட்டு மாலை, இடது கையில் 2வது கையில் திரிசூலத்தில் ஒரு அசுரனை கொத்தி தூக்கி பிடிச்சிட்ருக்கு. அதே இடது பக்கம் 4வது கையில் வெட்டப்பட்ட தலையை வச்சு, அதாவது சம்பாசுரனை தலை. இவருடைய காலடியில் இவருடைய பூதகணம் உட்காந்து மிருதங்கம் அடிச்சிட்ருக்கு. அந்த மிருதங்கம் அடித்த பூதகணத்துடைய தலையில் வாகனமான நாய் தன் முள்ளங்கால் அந்த பூதகணத்துடைய தலையில் பதிச்சு இந்த 4வது கையில் வெட்டப்பட்ட தலைரதத்தில் சாப்பிட்றமே அடித்து விட்டுருக்காங்க. இடது தலைவனுக்கு ஒரு சீரிய நாகம் வச்சுருக்கு, சூன் வச்சுருக்காரு, கபாலம் வச்சுருக்காரு, டமருகம் முடுக்கை, கட்கம் வாள், பாசம் அங்குசம் என்றும் 8 விதத்திலும் 8 விதமான ஆயுதங்களும் வச்சுருக்காரு. நான் இந்த கோயில இருக்கிற சில சாமி சிலைகளை பார்த்தேன். இங்க எல்லா சாமிக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. முருகர் வள்ளி தேவானையுடன் காட்சி தருவது, விநாயகர், சிவன், இப்படி இங்க ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. இங்க சனீஸ்வரனுக்கும் தனியா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்தலத்துல பரிகாரம் செஞ்சா ஜென்ம சனி எல்லாம் தீரும்னு சொல்றாரு பூசாரி. சனிவான் வந்து திருநள்ளாருக்கு ஈக்கட்சேத்தம். சனிவான் வந்து வன்னி மரத்தடியில் இருக்கிற விசேஷம். வன்னி மரத்தடியில் மகாலி சனிமானம் இருக்கிற ஒரே ஸ்தலம் இங்கே மட்டும்தான். 7 சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, அர்த்தாசமி போன்ற சனி பிடித்த நண்பர்களுக்கு இது வந்து பரிகார ஸ்தலமாக விளங்குது. இதில் அனைத்து மற்றும் வந்து இப்போ அனைத்து நண்பர்களுக்கும் வந்து இப்போ பரிகாரம் பண்ணி நல்ல சூழலில் இருக்காங்க. பூசாரி பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது. இங்க இருக்கிற நவபாஷான சிலைக்கு முன்பக்கம் தீபாராதனை காட்டிட்டு பின்பக்கம் தீபாராதனை காட்டுவாங்களாம். அப்படி இந்த சிலையோட பின்பக்கத்துக்கு தீபாராதனை காட்டும் போது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பழனி முருகர் சிலையோட காட்சி தெரியும்னு இவர் சொல்றாரு. அதுதான் இந்த சிலை வடிவமைப்போட அதிசயம். பின்னாடி தீபம் வச்சு பார்த்தீங்கன்னா பழனியாண்ட எந்த கோலத்தில் இருக்கோ அதே கோலத்தில் இருக்கும். எல்லா பைரவரும் சிவாலயத்தில் தென் திசையை நோக்கி இருக்கும். ஆனால் பழைய சிவாலயத்தில் மேற்கு நோக்கி இருக்கிற வைரசனை இருக்குது. ஆனால் நவபாசனத்திலே மேற்கு நோக்கிய வைரசனை உலகத்தில் இங்கே மட்டும்தான். இப்போது இந்த சிலைக்கு வந்து பின்பக்கமும் சிலை இருக்கா? பின்பக்கம் சிலை இல்லை. அந்த பழனியாண்டவன் தோற்றத்தை வந்து உங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்காண்டிய பின்பகுதியில் வந்து தீபத்தை காமிக்கல. அப்போ தான் உங்களுக்கு அந்த வடிவம் வந்து கரெக்டாக இருக்கும். முன்பகுதியில் வந்து தெரியாது. என் பின்பக்கம் வந்து அந்த ஒளியோடைய பின்னாடி இதில் வந்து அந்த பிம்பம் வந்து தத்துரூபமாக தெரியும், அந்த பழனியாண்டம் மாதிரி. பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கும் இந்த காலபைரவர் சிலைக்கும் என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னா, இந்த காலபைரவர் சிலையோட பின்பகுதியில் வந்து தீபார்த்தனை ஏற்றி பார்க்கும் பொழுது இதோட உருவமைப்பு அப்படியே வந்து பழனி முருகன் சிலை போலவே இருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற பெருச்சியூர் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு கோயில்ல போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலை இருக்கிறதாகவும், அந்த சிலை பழனி நவபாஷான சிலை செய்யறதுக்கெல்லாம் முன்னாடி செஞ்ச சிலை அப்படின்னு எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த காலபைரவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பால், தண்ணீர் அதை யாருமே சாப்பிட்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைக்கு வந்து வடமாலை தான் அடிக்கடி சாத்துறாங்க. இந்த சிலையில் விஷத்தன்மை இருக்கிறதுனால சாத்தக்கூடிய வடைமாலை கலர் மாதிரி நீல நிறத்தில் வந்துருமா. அதை வந்து கோவில் விமானத்தில் தூக்கி போட்டுறாங்க. காக்கைகள் கூட அதை வந்து சாப்பிட்றது இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பைரவர் சிலைக்கு வடமாலை சாத்தி பூஜை செய்யறது தான் ரொம்ப விசேஷமானது. ஆனா இது விஷச்சிலை அப்படிங்கறதால அபிஷேக பொருட்களை பக்தர்களுக்கு தரதில்ல. இந்த சிலை மேல போடப்படும் வடமாலை சில மணி நேரங்கள்ல ப்ளூ கலர்ல மாறி விஷத்தன்மை கொண்டதா மாறிடுறதா சொல்றாரு மகாதேவன். சிலையில் இருக்கக்கூடிய அபிஷேக பொருள் வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது, பயன்படுத்த முடியாது. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணுவீங்க? அபிஷேகம் மட்டும். ஆனால் கோமிகளை முன்னாடியே முதல்ல வந்து செய்தியை சொல்லியிருக்கோம். அந்த கோமியில் வர தீர்த்தத்தை எதுவும் பயன்படுத்தாது. இப்போ வடமாலை இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவீங்க? தூக்கி போட்டுறோம். மேலே கோபுரத்தில் கூட காக்காய் கூட சாப்பிட்றேன். காக்காயும் சாப்பிட்றேன். பல மணி நேரம் கழிச்சோன்னா அப்படி வடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அப்படியே வந்து ப்ளூ கலரில் மாதிரி. ப்ளூ கலர் அந்த மேலே பட நேரம் ஆக 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 அது பல மணி நேரம் ஆகும் இந்த நிகழ்வு.
இந்த சிலைக்கு போடப்பட்ட வடமலைய யாரும் எடுக்காதபடி கோயில் மேல தூக்கி போட்டுருவாங்களாம். விஷத்தன்மை கொண்ட அந்த வடைகளை காகங்கள் கூட தீண்டாதுன்னு இவர் சொல்றது அதிர்ச்சிகரமான தகவலா இருந்தது. நாங்க அங்க பூசாரி கிட்ட பேசினதுல ஈவினிங் ஆயிடுச்சு. அங்க இருந்த நவபாஷான சாமி சிலைக்கு மாலை போட்டு பூஜைகள் செய்ய தொடங்கினாரு பூசாரி. நானும் பூஜையில கலந்துகிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல முதுகுப்புறத்துல காட்ட போற தீபாராதனையில பழனி நவபாஷான சிலை தெரிய போறதா எனக்கு சொன்னாங்க. பூசாரி முன்புறமா தீபாராதனை காட்டிட்டு பின்புறமா காட்டினாரு. நானும் அந்த காட்சியை பார்த்தேன். ஒரு முருகர் சிலைய போலவே காட்சி தந்தது அந்த சிலை. அதுவும் ஒரு நவபாஷான சிலைக்கு இப்படி ஒரு ஆராதனையை காட்டுறத பாக்குறது இதுதான் முதல் தடவை. பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கும் இந்த காலபைரவர் சிலைக்கும் என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னா, இந்த காலபைரவர் சிலையோட பின்பகுதியில் வந்து தீபார்த்தனை ஏற்றி பார்க்கும் பொழுது இதோட உருவமைப்பு அப்படியே வந்து பழனி முருகன் சிலை போலவே இருக்கு. இப்படி முதுகுப்புறமா ஆராதனை காட்டும் போது முருகருடைய உருவம் தெரியறதால நிச்சயம் ஒரு முருகர் சிலையை நினைச்சுதான் போகர் இந்த சிலையை செய்திருப்பாரு. இத நீங்களும் பாருங்க. காரணம், போகர் முருகருடைய தீவிர பக்தர். அதனால தான் இந்த நவபாஷான பைரவர் சிலையிலையும் முருகருடைய உருவம் தெரியுது. நானும் அங்க இருந்தவங்களும் பைரவரை வணங்கணும். நவபாஷானங்களால் ஒரு சிலையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பலதரப்பட்ட முயற்சிகளோட படிப்படியாக தான் அந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியும். அப்படி போகர் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த காலபைரவர் சிலையை செய்திருக்காரு. அதனால தான் இந்த சிலையில் விஷத்தன்மை முறிக்கப்படாமல் நஞ்சுத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிலையை ஒரு ட்ரையல் அண்ட் எரராக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. அதே சமயம் இந்த சிலையை விஷத்தன்மையோடு தான் போகர் செஞ்சு இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிலையில் விஷத்தன்மை இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. மீண்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கழுத்தில் 18 அடி நீள இரும்புச் சங்கிலி, உயிருள்ள கோழியை கடித்து குதறும் ஆக்ரோஷம். யாரும் இதுவரை பார்த்திராத ஒரு பேயோட்டி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.